1 கொரிந்தியர் 10:16 நான் வாசிக்கிறேன். பக்கம் 236. பக்கம் 236. நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ஜெபிப்போம். ஆத்ம கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். கர்த்தர் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். அடையை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதா. இந்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போமா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். பக்கத்து பசங்க நீங்க யாரு? ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நீங்க எல்லாம் யாரு? ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஒவ்வொரு மாதம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, எப்படியாவது சபா மக்கள் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தின் வழியை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அவர்களுக்கு நிலைக்க வேண்டும் என்று நம்ம ஒவ்வொரு மாதமும் நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஆசீர்வாதத்துக்கான வழிகளும் புரிந்தார். அதுபடி செய்தாலே ஆசீர்வாதம் தாங்க வரும். ஆமே. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதத்தின் பார்க்கணும். செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பார்க்கிறோம். இன்ஷா ஆசீர்வாதத்தின் பார்க்கிறோம். கர்த்தருக்கு நாமத்துக்கு மைமுண்டாவதாக. இந்த வசனத்திலிருந்து சுருக்கமாக அதனுடைய வார்த்தை காண்கிற அப்போ இது சொல்லப்பட்டிருக்கு, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறது? ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை ஆங்கிலத்தில் சொல்றது கப் ஆஃப் பிளஸிங். இது ஆசீர்வாதத்தின் பார்க்கிறோம். இந்த லேட்டர் பார்ட் அதை நாம் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பார்ப்போம். ஆகினால இந்த மாதம் முழுவதும் கொடுக்க வேண்டிய 5 விதமான செய்திகளை கர்த்தர் எனக்கு திரும்பியாக தருகிறார். இந்த வாரம் 5 வாரம் இருக்கு. 5 வாரம் இந்த வருஷத்தை எப்படி பேசினாங்க, 5 செய்தியை அந்த கர்த்தர் கொடுக்கிறார். இந்த முதல் செய்தியை நீங்க சொல்லுகிறேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க. என்னதுங்க? உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க சந்தோஷமே கஷ்டப்படுறோம். நீங்க யாரு? நம்ம தான் பார்க்கணும். நீங்க தான் பார்க்கணும். இந்த பாத்திரம் எப்படி இருக்கும்னா ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கு. இல்லைங்க, சத்தமே காணோம். எங்கெங்க இந்த பாத்திரம் ரொம்ப வெறுமையா இருக்கு, இந்த பாத்திரம் ரொம்ப தத்தளிப்பா இருக்கு, இந்த பாத்திரம் ரொம்ப திட்டாட்டமா இருக்கு, இந்த பாத்திரத்தை போட்டு நொறுக்குறாங்க, இந்த பாத்திரம் போட்டு நெருக்கிறாங்க, இந்த பாத்திரத்தை விளையாடுறாங்க. அப்படிலாம் யாரெல்லாம் பண்ண முடியும் தெரியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களையே பார்த்தாரு. நாம யாருன்னா ஆசீர்வாதத்தை பார்த்து கர்த்தர் தான் பாத்திரத்தை கையில எடுத்து ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆண்டவர் கையில எடுத்திருக்கிறார். எல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கையில எடுத்திருக்கிறார். இந்த பாத்திரம் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இந்த பாத்திரம் எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படும் வேண்டும் என்றால், அதுக்கு நாம் வேறு சில வசனங்களை பார்க்கணும்னால் என்னோடு கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நாம் எப்படி அதை அறிந்து கொள்ளலாம் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதுல பக்கம் 174 வாசிப்போம். வாசிங்க, மைக்கில் வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிக்கிறீங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பக்கம் 174. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எப்படி நம்ம மாறணும்னா, இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த மிடில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு 15 பாருங்க, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். முதல் குறிப்பு
ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டாருமானால் அந்த பாத்திரம் எப்படி இருக்கும்? அது ஆசீர்வாதத்தை பாத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொள்ளாமல் அந்த பாத்திரம் என்ன ஆகுது? ஆசீர்வதிக்கவே மாட்டார். இந்த உலகத்துல உலக பிரகாரமாக ஒரு வேலை பார்க்கறதுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதம் பண்ண. அது உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. உண்மையான ஆசீர்வாதம் எப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தரும்? ஐஸ்வர்யம். அதோட வேதனை கூட்டாங்க. உலகத்துல எனக்கு எல்லாம் இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவனுக்குள்ள ஒரு என்ன இருக்கு? வேதனை இருக்கும். சொல்ல மாட்டான், வெளியே சொல்ல மாட்டான், வெளியே சொல்ல மாட்டான். அவனுக்குள்ள வேதனை இருக்கும், அவனுக்குள்ள சமாதானம் இருக்காது, அவனுக்குள்ள சந்தோஷம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டாரா, அந்த தெரிந்து கொண்ட மனிதன் அந்த பாத்திரம் எப்படி இருக்கும்னா அது ஆசீர்வாதத்தை பாத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு வேண்டது. முதலாவதாக he is a chosen vessel. அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்லலாம் God chosen vessel. அது என்னவா? blessed vessel. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், அந்த மனிதனுடைய பாத்திரம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ எப்படி தெரிந்து கொண்டார்? இதெல்லாம் பார்த்து கேட்கிறேன். ஒரு மைக் வச்சு கையில கொடுத்து உங்களை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க, ஒவ்வொரு கதை சொல்லுவீங்க. அந்த தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட பாத்திரம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சாட்சி இருக்கு. சாட்சி இருக்கா? சாட்சி இருக்கணும். அதுதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டது. எத்தனை பேர் தெய்வமா சொல்ல முடியாது கர்த்தரை தெரிந்து கொண்டார்? எங்க சொல்ற மாதிரி தெரிஞ்சு எங்க அம்மா தெரிந்து கொண்டாருங்க, எனக்கு ஆசனம் இருக்கிறதுக்கு. எங்க அப்பா தெரிந்து கொண்டாருங்க, கல்யாணம்னு வந்ததுங்க, அதனால தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு ரியல் தெரிந்து கொள்ள எப்படின்னா கர்த்தர் சந்தித்து எந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டாரோ அந்த பாத்திரம் எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கும். நான் அந்த மயண்டாவாங்க நான் சொல்ல பாருங்க. இப்போ முதல் உடைய குறிப்பு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். எப்ப தெரிந்து கொண்டார் அப்படின்னு நாங்க பார்க்க போறோம்பாங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். நீங்க என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 1:4 அவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பக்கம் 263 அதுல வாசிப்பீங்கன்னா, நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்படி தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டாரா? பாருங்க. அப்போ உலகத்தை உண்டாக்கலையா? உலகத்தை உண்டாக்குறதாங்க மனிதன் உண்டாக்குறாரு. அதாங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணாரு? வானத்தை உண்டாக்கினார், எல்லாத்தையும் உண்டாக்கினார், அதுக்கப்புறம் தான் மனிதனே உண்டாக்கினார். ஆனா வேதம் சொல்லுது உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் என்ன பண்ணார்? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ ஆண்டவர் ஒரு அனாதி ஒரு அவங்களுடைய பிளான் திட்டத்தில் இருப்பாங்க. வேற நம்ம உலகத்தை உண்டாக்க போறோம், இந்த உலகத்தை சகலத்தை உண்டாக்க போகிறோம், மனிதனும் உண்டாக்க போகிறோம் நம்ம சாயலாங்க. அப்போ இந்த மனிதரெல்லாம் நம்ம எப்படி தெரிந்து கொள்ள போறோம்னா கிறிஸ்துக்குள்ளே தெரிந்து கொள்ள போறோம் அப்படின்னு முதல்ல எல்லாம் திட்டம் போட்டு நம்மளுக்கு உலகத்தை அனுப்புறது போல ஆட்டம் சொல்றாரு. முதல்ல பிளான் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒரு பிளான் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம்? உலகத்தையே படைச்சாலாம். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கி இல்லை இப்படிலாம் சொல்றாங்க. ஆண்டவர் தான் நம்ம தடுத்து வச்சிருக்கலாம். வேற சொல்லுது அவர் சாராவுடைய இதுவே அடைச்சு வச்சிருந்தார், அண்ணால் மீது அடைச்சு வச்சிருந்தார், அதுக்கப்புறம் ராகேல் மீது அடைச்சிருந்தார். கர்த்தர் நினைச்சாரு என்ன பண்ணலாம்? உலகத்துக்கு அனுப்பினார். போல உலகத்தோடு முன்னே ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டாராம். எதற்காகனா கிறிஸ்தியஸுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் சொல்லுவாங்க. அந்த வசனம் தியானிக்க போகிறோம். இந்த 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த சொல்ற பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்டார்னா உலக பிரகாரம் ஆசீர்வாதம் இல்ல, ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை உன்னத ஆவிக்குரிய அந்த சகல ஆசீர்வாதத்தால அவர் ஆசீர்வதிப்பாருன்னா தானாவே உலக ஆசீர்வாதம் வரும். இது என்ன தேவைன்னா உலகப்புற ஆசீர்வாதம், உலகப்புற ஆசீர்வாதம், உலகப்புற ஆசீர்வாதத்தை தேடுறாங்க. உலகப்புற ஆசீர்வாதத்தை தேட வேண்டியதே இல்லை. நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவங்களுக்கு பூலோக ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தை பெறாதவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பெறாது. ஆகையால முக்கியமா நமக்கு என்ன வேணும்னா உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதம் ஒண்ணு எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்காங்க. எப்பொழுது உலக தோற்றமும் நம்ம தெரிந்து கொண்டபடினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்காங்க. பாருங்க, இப்போ பவுல் இதை சொல்றாரு. எப்படி இந்த உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் 9வது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஆண்டவர் அவனை அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்து ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை அவங்க என்ன உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாருன்னா நீங்க 17, 18 நீங்க வாசிப்பீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்க பாருங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்தபடியே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவர்கள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். ஒரு கேள்வி வருது, கவனிங்க. ஒரு கேள்வி, உன்னத சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்திருக்கான்னு பவுல் சொல்றாரு. இப்போ அவங்க கேட்க கர்த்தர் இயேசுவாய் கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார்னு சொன்னார். அப்போ அது உன்னத ஆசீர்வாதமா மூலவத்தின் ஆசீர்வாதமா? ஆவி எங்கிருந்து வந்தது? இயேசு சொன்னார் உன்னதத்தில் வரும் பலத்தினால் தரிக்கப்படும்படிக்கு காத்திருக்கு சொன்னார். அப்போ அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான். அது மாத்திரமல்ல, பவுல் வந்து சொல்லுவாரு, என்னிடத்திலும் பரிசுத்த ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுவார். என்னிடத்திலும் பரிசுத்த ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். அந்த பரிசுத்த ஆவி அது அவர் அனனியா கை வைக்கும் போதே பரிசுத்த ஆவியை பெற்றுட்டார். அந்த ஆவி வந்த உடனே அந்த இருள் மேல் ஜலத்தில் அசைவான ஆவியான உள்ள வந்த உடனே எல்லா இருளும் போய் அவர் வெளிச்சத்தை கண்டார். கண் திறக்கப்பட்டது. உடனே அவன் என்ன பண்ணான்? ஞானஸ்நானம் எடுத்தான். அப்போ உன்னத சகல விதமான ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெறும் பொழுது எப்படி பெறுவோம்? என்னைக்கு அவர் ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரோ, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறாரோ, அவருடைய வாழ்க்கையில உன்னத ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாகும். ஆமென். இப்போ ஆண்டவருடைய ஞானஸ்தானத்தை எடுக்காத ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்காதுன்னா அந்த உன்னத ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறிப்பாங்க. சிலர் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, காலகாலமா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டா இன்னும் நேரம் வரல, இன்னும் வேலை வரல. இயேசு சொன்னதையே நமக்கு அவங்க ஐயேசு திருப்பி சொல்றாங்க, ஏன்பா ஞானஸ்தானம் எடுக்கல? இன்னும் வேலை வரல, இன்னும் நேரம் வரல. இல்ல, உடனே பேதுரு பிரசங்கிக்கும் போது சகோதரர்களே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர் 2:38, 39, 40, 40 பாத்தீங்கன்னா சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மனம் திருப்பி ஞானஸ்நானம் எடுங்க, அப்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைவேறுகிறார். ஒரு பாத்திரம் ஆசீர்வாதமான பாத்திரமா மாறுவது எப்படின்னா, தேவனுடைய பிள்ளையாகி ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையாகி கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தினால் அந்த பாத்திரம் நிரப்பப்படுமானால் அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதத்தின் பாத்திரமான. ஆமென். அதனாலதான் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்பின் செய்தியை சொல்லி அவங்க ஞானஸ்தானங்களை வழி நடத்தி ஞானஸ்தானம் கொடுக்க முன்பாக அவங்க 3 கிளாஸ் வரைப்பாங்க. எத்தனை பேர் 3 கிளாஸ் அட்டன் பண்ண உட்காந்துருக்கீங்க? ஏங்க 1ஆம் தேதிங்க சந்தோஷமா பேசலாம். 2ஆம் தேதி 2வது வாரம் தான் திருப்பூர் வாரம் ஒன்று பைபிள் பசுத்தா கண்டிப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் வீக் ஆசீர்வாதமான சொல்லுங்க. இது ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை செய்தி சொல்லுங்க. இது ஆசீர்வாதத்தின்
பாத்திரத்தின் செய்தி. நான் சொன்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொன்னேன். பாருங்க, சொல்லித்தரேன். எத்தனை பேர் ஞானஸ்தான கிளாஸ்க்கு 3 வாரம் நீங்க ஏசியில அட்டன் பண்ணீங்க? இல்லை, எந்த சபையிலும் 3 வாரம் மினிமம் கிளாஸ்க்கு ஞானஸ்தானத்துக்கு அட்டன் பண்ணீங்களா? கை தூக்காங்க. 3 வாரம் அட்டன் பண்ணுது. ஆமாங்க, நீங்க ஏதோ சொன்னாங்க, நான் தலையாக்கிட்டேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது. தலைய ஆட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஞானஸ்தானமும் எடுத்தாச்சு. ஞானஸ்தானம் எடுத்து முன்பாக அபிஷேகத்தை பெற்ற எத்தனை இருக்கீங்க? அந்த ஞானஸ்தானத்துக்கு முன்பாக பேரை கிடிக்கணும்னு நடத்துவாங்க. அதுல போய் அபிஷேகம் பெற்ற எத்தனை இருக்கீங்க? ஒரு கையே காரணம். ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி அபிஷேகத்தை தெய்வம் உயர்த்துங்க. அதெல்லாம் பார்க்கத்தான் இருக்காது. இப்போ ஏன் அவங்க கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னா, ஏன் அங்கு அனுப்புறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் ஆவின் அபிஷேகத்தையும் ஞானஸ்தானத்தையும் அபிஷேகத்தை பெற்றுட்டான்னா அந்த பாத்திரம் ஆவியினால நிரப்பப்பட்டபடினால அந்த பாத்திரம் எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமான பாத்திரம். நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படியாக கதைகள் நடந்து பார்த்தேன். இந்த பரிசுத்த ஆவியின் ஆண்டவர் தருகிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிச்சே இருப்பாராம். முதல்ல நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, பரிசுத்த ஆவி நம்ம தருவது இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம ஆசீர்வதிக்கிறது தான் இருக்கு. எப்படி? நீங்க வண்டியை வாங்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிட்டு பாருங்க, கடன் வாங்கிட்டு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிட்டு பாருங்க. அது மாதிரி ஆவியான ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொண்ட வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போறதுக்கு அது இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் அபிஷேகம் பண்றாங்க. ஸோ எப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டோமோ, அபிஷேகம் பெறும்போது நான் சொல்றது நம்மளுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. நம்ம மட்டும் பாருங்க, ஆரம்பம் எப்படிதான் துவக்கம் அற்பமா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் அதே மாதிரி அற்பமா இருக்கிறீங்களா? அப்பதான் நீங்க அபிஷேகம் பெறலன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நீங்க விசுவாசிகள் நினைக்கிறேன். இது என்ன பாத்திரம்? நீங்க போராடி கேட்கணும். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்க பாத்திரத்தை ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அது எப்படின்னா, ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்காரு. சந்தேகமே இல்லை. பேங்க்ல நீங்க உட்கார மாட்டீங்க. தெய்வம் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரை தெரிந்து கொண்டாரு. நான் ஆசீர்வாதமா பாத்துறேன். சில நேரத்துல கண்ணு வசனத்தை தெரியாம கண்ணை திறக்காம நம்ம அப்படியே போறதுனால நம்முடைய வாழ்க்கைய ஏதோ கர்த்தர் தான் தெரிந்து கொண்டாரோ, இல்ல நானா ஆண்டவர் தெரிந்து கொண்டனோ தெரியல, அப்படி இல்ல, கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், உங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட கர்த்தர் இந்த பாத்திரத்தை ஆசீர்வாத பாத்திரமாக வைத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் பார்க்கிறார். பார்க்கும் போது இதை தெரிந்து கொண்ட இந்த பாத்திரம் ஆசீர்வாத பாத்திரம் தான் கர்த்தர் பார்க்கிறார். வேற யாரும் எப்படி பார்த்தா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த உலகம் நம்மள வேற மாதிரி பார்க்கும், நமக்கு மேல உள்ள வேற மாதிரி எல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. கர்த்தர் ஆசீர்வாத பாத்திரமா பார்க்கிறாரியா? கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டாரியா? அதுதான் பார்க்கும். அப்படிதான் என்னுடைய ஆரம்பம் இருந்தது. யாரையுமே பார்க்க மாட்டேன். கர்த்தருக்கு தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பார்வையில இந்த பாத்திரம் ஆசீர்வாதமான பாத்திரம் அப்படின்னு விசுவாசித்து தேவோடு அவருடைய ஞானஸ்தானத்துக்குள்ள அபிஷேகத்துக்குள்ள நடந்து போகும்போது கர்த்தர் படிப்படியாக என்ன பண்ணாரு? ஆசீர்வாதம் ஆட்சிட்டே இருக்கிறாரு. ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்காரு. ஆசீர்வாதம் உங்களுக்கு செப்டம்பர் மாசம், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் உங்க பாத்திரம் என்ன இருக்கணும்? ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கிற விசுவாசிக்கிறீங்க. அதுக்கு வழி என்னன்னா, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலையா? ஞானஸ்தானம் எடுத்துங்க. இன்னும் ஞானஸ்தானம் எடுத்து சரியா ஆண்டவரோடு இல்லையா? இந்த செப்டம்பர் மாசம் ஒரு ஆண்டவரோட பிரதிக்கினை பண்ணுங்க. ஆண்டவரோட என்ன சொல்லுங்க? உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை ஆண்டவரே மீண்டுமாக இந்த பாத்திரத்தை என்ன பண்ணுங்க? ரத்தத்தினால கழுவி சுத்தம் பண்ணுங்க. அப்படி ஆவியினால நிரப்புங்க. அபிஷேகத்தை கேட்டு வாங்கிக்க. வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. இங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் யாரா? கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகையினால உங்களுடைய உரிமை அது, உங்களுடைய வாக்கு தத்தம் அது. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறது. நீங்க கேட்டாதான் கர்த்தர் தருவார். ஆண்டவர் தர மாட்டார். பாருங்க, லூக்கா 11:13 பொல்லாத நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவினை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மை நோக்கி வேண்டுவதற்கு பரிசுத்த ஆவி தருவது அதிக நிச்சயம் கட்டாது. பரிசுத்த ஆவி வருமானால் மத்திய 7:11 நன்மையானது வருவது அதிக நிச்சயம்.
பசுத்தாவியர் வந்தாலே என்ன வந்துடும்? நன்மை வந்துடும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையை பின்தொடர்ந்து சொன்னது. அதுக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் சத்துருக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. நிரம்பி ஒரு மனித வாழ்வு வரம் பண்ணாது. எப்படி வரும்? கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் அதை ஞானசாரம் எடுத்து அந்த பாத்திரத்தை ஆவியினால நிரப்பும் போது அது என்ன பாத்திரம் மாறுதுன்னா அது ஆசீர்வாதத்தை பாத்திரம் மாறும். அதை நீங்க கேளுங்க. நீங்க கேட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, இந்த ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, இந்த ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. இப்படியாக ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன், கவனிங்க. எனக்காக யாரும் ஜெபம் பண்ணாதீங்க. நான் நைட்டு 11 மணிக்கு படுத்தேன். காலையில் ஆண்டவரே 3:50 எழுந்து 20:30 டைரியில் எழுதுன்னு சொல்லி படுத்தேன். 1 மணிக்கு எழுப்பி விட்டாரு. ஏன் 1 மணிக்கு எழுப்பிட்டீங்க ஆண்டவரே சொல்லி, சரி கர்த்தர் உட்கார்ந்து எல்லாத்தையும் எழுதி நல்லா சாதி சும்மா காலில் ஜெபம் பண்ணிட்டு சும்மா தான் இருந்தேன். 5 மணில சும்மா ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா எல்லாம் குடிச்சிட்டேன். தூங்காத ஒரு டயர்டே எனக்கு கூட தெரியல. அதனால எனக்காக யாரும் கண்டுபிடி வேறு ஜாப் பண்ணாதீங்க, நான் நல்லா ஜாப் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். ஓகே, பாருங்க என்ன கதை அப்படின்னா, ஒரு ஐயா அவர் என்ன பண்ணாருன்னா பசுத்தாவி ஆண்டவர் அவர் தரவே இல்லை. 1 வருஷமும் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டால் பசுத்தாவியே தரவே இல்லை. அவர் ரொம்ப அதாவது சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்டார். பாஸ்டர் சொல்றாரா, நீங்க கேளுங்க, ஏன் உங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்க கேளுங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவாரு, அதை நீங்க சரிப்படுத்திட்டு நீங்க வாங்க, உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தி ஏன் தர மாட்டீங்க, என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லி அவர் ஜாப் பண்ணும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா. என்ன வெளிப்படுத்தினாரா? அவர் ரட்சிப்படுறதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் ஆள் வந்து இவர் தோட்டத்தெல்லாம் மேய்ஞ்சி போயிடுமா. அதனால இவருக்கு ஒரே கஷ்டமா இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், கண்ட்ரோல் இல்லாம இந்த பக்கம் விட்டுருவான். இதை வந்து மேய்ச்சிட்டு போயிடும். ஒரு நாள் கோவப்பட்டு என்ன பண்ண, கல் எடுத்து போடு திருத்துக்காக வீசினாராம். இந்த கல் அப்படியே என்ன ஆயிடுச்சு, அம்பா மாறிடுச்சு. இந்த கல் பட்ட உடனே ஆடு படுத்து அங்கேயே சுருண்டு செத்துச்சான். செத்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஐயோ இந்த சொன்னா சண்டை வருமே சொல்லிட்டு அவரு இடத்தை நோண்டி சைலண்டா பச்சுட்டு அப்புறம் ஆடுக்கான தேடுறது. இவருக்கு கூட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து என்ன பண்றாரா, சொல்ல மாட்டீங்களா, தேடுறாரு ஆடுக்கான பக்கத்து வீட்டுக்கார ஆடுக்கானமே என்ன பண்றது, கூட இருந்து ஹெல்ப் பண்ண இல்லையா. அதனால இவரை கூட இருந்து தீவிரம் தேடி அப்புறம் விட்டுட்டாங்க, கரைக்கிறதும் அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ அந்த சம்பவத்தை ஆண்டவர் காமிச்சாரா, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணிருக்கணும், இதை இந்த தவற அறிக்கை செய்யணும். அந்த காலத்துல ரட்சிக்கப்பட்ட உடனே, ரட்சிப்புனா எப்படி தெரியல, தப்பு பண்ணவன் அவங்க போய் சொல்லுவான், போய் இந்த மாதிரி நான் அந்த டைம்ல தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருக்கேன் சொல்லி மனுவி கேட்டு வந்து நாசாடுவான். அப்போ இருந்தா ரட்சிப்பு. இப்போ இருந்தா ரட்சிப்பு இல்ல. ஆண்டவரே நானசாரம் எடுத்துருவேன், ரட்சிக்கப்பட்டுருவேன், அபிஷேகம் பெற்றுருவேன், ஆனா நீங்க அவன் பண்ணத வரும்போது நானு சொல்ல மாட்டீங்கள, வழி வாங்கிடுவேன், ஆண்டவரு காலை வாங்க ஆண்டவரு கவுத்துரு ஆண்டவரு. இந்த காலத்துல ரட்சிப்பு இல்லை. அப்போ வாழ்ந்து பசங்க பாருங்க. அப்போ அவர் சொல்ற ஆண்டவரு, இப்போ போய் நான் வந்து அந்த ஆடை நான் தான் கொண்டேன், நான் தான் பொதிச்சேன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பான், என்ன சண்டை போடுவானு, ஐயோ ஆண்டவரை எப்படி செய்யறது சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாராம், எவ்வாறு உனக்கு அபிஷேகம் வேணுமா, இல்ல உனக்கு இந்த ஆடு சாப்பிட நீயே டிசைட் பண்ணிக்கலாம். உன்னத பலன் வேணும்னா பரலோகத்துக்குள்ள போறதுக்கு அபிஷேகம் இல்லைன்னா பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. யோவான் 3:5 ஒரு ஜலத்தினால் ஆவியினால் பிறவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ரட்சிப்பை ஞானசாரம் என்னது, வேற பாஸ்போர்ட் தான். அந்த பரலோகத்துக்குள்ள போறது விசா தான், அது அபிஷேகம். அதான் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை போடுகிறார். அப்போ சொல்றேன், ஆண்டவரே இங்க வாழ்ந்து இவ்வளவு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு வருஷமா நான் உங்களை பின்பற்றி நாளைக்கு பரலோகத்துல போனா வாழ்க்கையில வருத்தமே இல்லாத ஒரு பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் என்ன பண்றேன், தைரியமா போய் சொல்லிடுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க போயிட்டு சொன்னா, ஒரு சில வருஷத்துல ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா அப்படின்னா, என்ன சம்பவம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆடு காணாம போச்சு தெரியும். ஆமா நான் போயிடுச்சேன், என்ன பண்றது, அந்த ஆடை நான் தான் கொண்டேன், நீ இடத்துலதான் போட்டு போச்சேன்னு சொல்லி நோண்டி அந்த இடத்த காரணம். இப்போ ஏங்க சொல்றீங்க, இல்ல என் ஆண்டவர்
நான் அபிஷேகம் கேட்டேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ பண்ண தப்பை போய் முதல்ல அறிக்கை செய், அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. அவங்க நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னான்னா அடுத்த நிமிஷம் நான் அபிஷேகம் பண்றேன்னு சொன்னாரு. தயவுசெய்து நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கும்போது அவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு அவனை மன்னிச்சாங்களாம். மன்னிச்சு சொன்னாலாம், இப்படியும் தப்பு செய்த உணர்த்தி மன்னிக்கிற தெய்வம் ஒன்று இருக்கா சொல்லி பக்கத்து வீட்டுக்கார குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டாரா? இந்த ஐயாவுக்கு ஆண்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் தந்தாரா? அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை ஆவியானவர், அதாவதுதான் இயேசு சொன்னாரு, பரிசுத்தாவி உணர்ந்த வந்து அவர் என்ன பண்ணுவார்னா சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். சத்தியம்னா யாரு? இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த சத்தியமாக இயேசுக்குள்ள நம்மை நடத்துவார். இந்த மனிதனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க கேளுங்க. அபிஷேகம் எல்லாரும் அபிஷேகம் பற்றி அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆவிக்குரிய சபையாக என்னுடைய கடமை உங்களை அடுத்த அளவுக்கு கொண்டு போகணும். நீங்க ஆண்டவரை கேட்கணும். நீங்க கேட்டா கொடுப்பாரு, நீங்க கேட்டா கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. அந்த உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அப்போ ஒரு மனிதன் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதத்தை அவன் எப்படி பெற்றுக்கொள்வான்னா, அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றாதான் அவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த உலக ஆசீர்வாதம் அவனை தேடி வரும். அவன் தேடி போக வேண்டியத அவனை தேடி வரும். அபிஷேகம் பண்ணவருக்கு தாவீதை தேடி சவுல் ஆள் அனுப்புறாரு. சவுல் தாவீதை ஏன் அபிஷேகம் பண்ண மாட்டார்? கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருப்பாரானா உங்க பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் எப்படி இருப்பாரா? ஆவியாய் உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, முதல் குறிப்பு, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த உன்னத ஆசீர்வாதத்தை மனிதன் பெறுவானா இந்த பாத்திரம் நிச்சயமாக ஆசீர்வாதம். அதனால கால தாமதிக்காதீங்க. கர்த்தர்கிட்ட கேட்டு உபவாசித்து சமூகத்துல காத்து இருந்து ஆண்டவரே அபிஷேகத்தை தாங்க, ஞானஸ்தானம் நம்ம இல்லையா பெற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக ஒரு பாட்டு என்ன ஃபாதர் பேப்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 71வது பாட்டுல இப்படி ஒரு பாட்டு சொல்லுவோம். பழைய பாட்டு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். அதுல நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே எழுதுலாம் பாட்டு. அது ஒரே வழி பார்த்தோம்னா, தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சுகமானே சுகமானே இயேசுவை காயங்கள சுகமானே 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 இயேசுவின் காயங்கள சுகமானே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நிரப்பப்பட்டே நிரப்பப்பட்டே ஆவியின் வல்லமையா நிரப்பப்பட்டே 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 ஆவியின் வல்லமையா நிரப்பப்பட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. முறியடிப்பே முறியடிப்பே எதிரான ஆயிரத்தை முறியடிப்பே 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 எதிரான ஆயிரத்தை
கழுவப்பட்டேன் ரத்தத்தினால. ஏன்? நான் எப்போ நான் இயேசு பிள்ளையாய் மாறணும், அவர் என்னை தெரிந்து கொண்டாரோ இந்த பாத்திரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சொல்லுங்க, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமான பாத்திரம் நீங்க. காரணம் என்ன? அவர் தெரிந்து கொண்டார், உங்களை அவர் தெரிந்து கொண்டார். அதனால இந்த உலகத்துல எனக்கு கணக்கு இல்லை, இந்த உலகத்துல எனக்கு மதிப்பு இல்லை, இந்த உலகத்துல எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, இந்த உலகத்துல எனக்கு நேசம் இல்லை, இந்த உலகத்துல எனக்கு பாசம் இல்லை, இதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த நேசம், உன்னத நேசம், உன்னத தெரிந்து கொண்டவர் உங்களோடு இருக்கும் போது அந்த உன்னத சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதித்திருக்கிறார். அபிஷேகம் பெற்றீங்களா? சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதித்திருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்றீங்களா? சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க பாத்திரம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே மாத்திரம் அல்ல. நீங்க கலாத்தியர் 1:5-18 வாசிக்கிறீங்கன்னா தெரிந்த வசனம் வாசிங்க. பக்கம் 257. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். போதும் பாருங்க, இதுல ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல இந்த ஈஸி இங்கிலீஷ்ல சொல்லுது சோசர், இதுல பிரித்தெடுத்தது. இரண்டாவதாக உலக தோற்றத்து முதல் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட பாத்திரம் இது. இந்த உலக தோற்றத்துக்கு முதல் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் நம்ம எப்படி சொல்றதுன்னா தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை தெரிந்தெடுத்தார். இரண்டாவதாக தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தெரிந்தெடுத்தார். இந்த வயிற்றுல உருவாகி அனுப்பின உடனே அப்பவே தெரிந்து கொண்டாரா இந்த பாத்திரம் என்னுடைய பாத்திரம் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். இந்த தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்ன பண்ணினார் என்று பாத்தீங்கன்னா, நீங்க அந்த வசனத்தை பாருங்க. நீங்க ஏசாயா, அந்த பவுல் சொல்லுறாரு, இந்த பவுலை குறித்தான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஏசாயா 49:1-5 வரைக்கும் வாசிங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கோம். அந்த அப்படியே பவுலுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை கர்த்தர் அப்படியே காண்பிப்பார். பாருங்க, இதுல என்ன சொல்றாரு பாருங்க, தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். பாருங்க, தாயின் வயிற்றில நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்னன்னா நம்ம வைத்த கிருபை, வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்காக நம்ம சில சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, நான் ஆண்டவருக்கு தெரிந்து கொண்ட தெரியுமா, ஆண்டோட அபிஷேகம் தெரியுமா, ஆண்டோட ஆசீர்வாதம் தெரியுமா, என்னால்தான் எல்லாமே நடக்குது தெரியுமா. இந்த பெரும் பேச்சுலாம் பேசாதீங்கப்பா, உடனே சொல்றோம், நீங்க இந்த பெரும் பேச்சுலாம் பேசாதப்பா, எல்லாமே தான் கிருபை. கட்ட கிருபை. தாயின் வீட்டிலே என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து காரணம் என்னன்னா கிருபை, கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை எப்பவுமே சொல்லும், இது என்னால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. எத்தனையோ பேர் கிடைக்காத அதை ஆண்டவர் கிருபை தந்தார் பாருங்க. அந்த கிருபையை ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவாரா, நிச்சயமா அந்த கிருபை நம்ம மேல இருக்கும். நான் சொல்ல பாருங்க, கர்த்தருடைய கிருபை என்னோடு இருந்தா போதும். நீங்க எப்படின்னா இது ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். நீங்க சொல்லணும், ஆண்டவர் எப்படி இந்த பாத்திரத்தை ஆசீர்வதிக்கிறாருன்னா, தாய் வீட்டுல இருந்தே பிரிச்சு வச்சாருப்பா, எப்படின்னா அவர் என் மேல வைத்த கிருபைப்பா. அதனாலதான் இப்படியா இந்த பக்தர் பாடுவாரு, என்ன பண்ணுவாருன்னா, தாயின் வயிற்றுல, அதாவது பிறகு தாய் கூட பிள்ளையை மறந்து போகலாம், பிள்ளைக்கு சிங்கம் கூட குட்டியில பற்றி போடலாம், தாயிலும் மேலான ஒரு அன்பு கொடுத்தவர் உன்னை மறக்குவாரோ உன்னை கைவிடுவாரோ என்று சொன்னாரு. எப்போ தெரிந்து கொண்டாரா, இன்றல்ல நேற்றல்ல, அவரு தாயின் வீட்டுல தோன்ற முன்னே அப்படின்னு அந்த பாடல் வர பாருங்க. அந்த ஒரு அடியை மாத்திரம் பாடுவோம். ஆமா, அந்த அடியை மாத்திரம் பாடுவோம். தாய் கூட பிள்ளை மறந்து போகலாம் சொல்றது ஒரு அடி பாருங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஆசீர்வாதம் பாத்திரமா இருக்கிறது காரணம் என்னன்னா, தாய் வீட்டில் தெரிந்து கொண்ட காரணம் என்னன்னா ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. ஓ ஹல்லேலூயா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாயும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தை
கையை சிலுவையிலே எனக்கு தந்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர். ரத்த கையை சிலுவையிலே எனக்கு தந்தவர், மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போடலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போடலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா 13:14 நீங்க வாசிச்சு நான் சொல்வது, அவர் யூதா மார்க்கத்தில் இருந்த போது அவருடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தார் என் வயதுள்ள அநேக பறவைகள் யூத மார்க்கத்திலே தேர்வனா என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வாய்ந்த உள்ளவனா இருந்தேன். அப்படி இருந்தோம் நான் என் தாய் வயிற்றில் இருந்தது முதல் என்னை தெரிந்தெடுத்த தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். பவுலை பார்த்த பவுலை எப்படா இருந்தேன், பக்தியா இருந்தேன், வைராக்கியமா இருந்தேன், எல்லாம் இருந்தேன். ஆனால் என்ன இல்லை, கிருபை இல்லை. அந்த கிருபை எப்படி கிடைச்சதுன்னா, என் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் என் தாய் வயதிலேயே தெரிந்து கொண்டார். உலக தோற்றமுள்ளே தெரிந்து கொண்டார். தாயின் வயதில் உலக தோற்றம் எதுக்காக தெரிந்து கொண்டார்? என்னை ஆசீர்வதிக்கும்படியாக தெரிந்து கொண்டார். என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இப்ப தாய் வயதிலிருந்து தெரிந்து கொண்டார். எதற்காக? கிருபையினால என்னை கர்த்தர் அழைத்தார். ஆமென். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கிருபையினாலே ஆண்டவர் அழைத்து அந்த பாத்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். அழைத்தா என்ன அர்த்தம்? கூப்பிட்டா என்ன அர்த்தம்? கொண்டு போறதுக்காக தான். அழைப்புனா என்ன? அடுத்து என்ன செய்யறதுதான் கூப்பிடுவாங்க. அழைப்பு. கர்த்தர் ஒவ்வொரு அழைத்து இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த பாத்திரம், இந்த மாதம் நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் ஆசீர்வாதமான பாத்திரம்பா, இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ஆண்டவரே. ஆகினால இந்த பாத்திரத்தை இப்படி ஆவினால நிரப்புங்க. ஆவிக்குரிய சகல அந்த ஆசீர்வாதத்தா நிரப்புங்க என்று நீங்க ஒவ்வொரு நாளும் நோக்கம் பண்ணுங்க. இப்போ என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கலையோ அதை முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்நானமா பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத தற்கொள்ளாத காமிங்க. ஆமே. வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, விடுதலை, சுகம், தேவனுடைய வல்லமை எல்லாமே நடத்தும். ஞானம் எல்லாமே நீங்க நினைக்காத விதத்துல கர்த்தர் நடத்துவார். அபிஷேகம் பெற்று ஆண்டவர் உங்களை ஞானஸ்தானம் பெற்று இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணுங்க? கிருபை ஆண்டவரே, இன்னும் கிருபை கொடுங்கப்பா, அழைத்தீங்களே, இந்த பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரப்பா, இது இன்னும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே, இன்னும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே, இன்னும் இந்த மாதத்துல ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே, இன்னைக்கு ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே, நாளைக்கு ஆசீர்வாண்ட, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். அவருடைய அபிஷேகம் பெற்று அப்புறம் சபையில வரும்போது
தான் அபிஷேகம். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஆவியாருக்கு எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஆவியான ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதனால என்னை ஆசீர்வதிக்க போவதுக்காக சொல்றோம், இதனால என்னை வழிநடத்த போவதுக்காக சொல்றோம், இதனால என்னை கொண்டு போவதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொல்லி நாளை என்னை ஆண்டவரே என்ன பண்ண போறீங்க, என்னை எப்படி சந்தோஷப்பட போறீங்க, என்னை எப்படி வழிநடத்த போறீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாள் உடனே கேள்வி. நீங்க என்ன கிருபை தர போறீங்க கேளுங்க. ஆவியானவர் தந்து ஆசீர்வதிப்பார். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட ஆவியானவர் இருப்பார். ஏன் ஒவ்வொரு நொடியும் உங்களோட ஆவியானவர் வழிநடத்துவார். அவர் உங்களோடு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒருபோதும் சோர்வா இருக்கவே மாட்டீங்க. ஒருபோதும் உங்க மனசுல வெறுமை இருக்கே இருக்காது. எப்பவுமே பாட்டு பாடிக்கிட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டு உற்சாகமாக நீங்க எல்லாவற்றையும் நீங்களே செய்வீங்க. யாரும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஆளே இல்லை. இந்த இந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன வேணும் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துக்கு இன்ஜின் ஸ்டார்ட் என்ன வேணும், என்ன வேணும் கேளுங்க, பரவாயில்ல. என்ன வேணும்? இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண என்ன வேணும்? ஆயில் வேணும். ஆயில் ஆயில் தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். ஆயில் வந்து இன்ஜின் தான் ஆகும், சீஸ் ஆகும். ஆயில் வேணும். இந்த ஆயில் தான் ஃபர்ஸ்ட் தாவியது. ஒவ்வொரு நாளும் ஆயில் ஆண்டவர் நிரப்பும் போது தானா எழுதுப்பீங்க, தானா ஜோம் பண்ணுவீங்க. படி 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 வேத பண்றான் அவைக்க வேத படிக்கிறான். அது உள்ள என்ன இருக்குன்னா தானா வேத படிப்பான், தானா ஜோம் பண்ணுவான், தானா பொறுப்பில் எடுத்து செய்வான், தானா உழைப்பான், ஓடுவான். சொல்லவே வேணாம், யாரும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இல்லை. அது ஸ்டார்ட் பண்றது எப்படி, ஆஃப் பண்றது இப்படா இவனை கண்ட்ரோல் பண்றது தான் நம்ம தவிப்போம். அந்த எண்ணம் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும், நல்ல வெகுதோரியா ஏறிக்கும். ஆமே மங்கி இருக்கு திரிய அவர் அணைக்க மாட்டார். இன்னும் என்ன ஊற்றுவார். ஒருவேளை மங்கி போயிட்டாப்பா அவர் காத்த நல்லா அப்படியே வந்து எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாக தாண்டவர். நீங்க எல்லாம் மங்கி போச்சு, பரவாயில்ல. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு நினைத்தருளும்பா அப்படின்னு சொல்லும் போது சிப்ஸோட நினைத்தருளி மீண்டும் அவனோட பலன் அவனுக்குள்ள வந்து பசுத்தை வந்து போல உங்களுக்குள்ள பலன் வந்து ஆசிரியர் போதும் நினைக்கிறேன். மூணாவது குறிப்பை அடுத்த வாரம் கம்ப்ளீட் பண்றேன். மணி 10:10 ஆயிடுச்சு. எல்லாம் எழுந்து ஜாம் பண்ணுவோமா? என்ன ஜாம் பண்ண போறோம்? இந்த பாத்திரம் ஆண்டவரே, இந்த பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தான். ஹல்லேலூயா. இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். சொல்லுங்க, எழுந்து குளிக்கலாம். மணி 10:10 ஆயிடுச்சு. எனக்கே தெரியல, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. நான் டைம் தான் பார்ப்பேன். அதான் வாட்ச் திருப்பி வச்சிருந்தேன். பாருங்க, அதுலயும் பார்க்கல. 10:10 ஆயிடுச்சு. கத்த நல்லவர். எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க. இந்த செப்டம்பர் மாசம் உங்க பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது இல்லைங்க? சந்தோஷமே இல்லை. ஆமே ஆமா, ஆண்டுகளை ஆசீர்வதித்தாங்க. கத்தா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு புரியும். உங்களை தெரிந்து கொண்டார். எது தெரியுமா? ஆசீர்வதிக்கலாம். சபிக்கிறதுக்கு அவங்க தெரிந்து கொண்டாரு இல்லைங்க, ஆசீர்வதித்துக்கு அவங்க தெரிந்து கொண்டாரு. நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். மற்றவங்க என்ன உங்களை எப்படி பார்க்கணும் நீங்க கலக்காதீங்க. நீங்களே உங்களை பார்த்துங்க. கண்ணாடி பார்த்து சொல்லுங்க, கண்ணாடி நின்று சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். அப்படியே இந்த பாத்திரம் தேவனால் தெரியுமா உனக்கு? நீங்களே பேசிங்க, தெரியுமா உனக்கு? இந்த பாத்திரம் தேவனால் ஆசீர்வாத பாத்திரம். ஏன் தெரியுமா? உலக தோற்றம் தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரியுமா? அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நிரப்புவார். அந்த 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 ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கிறது. இரண்டாவது, தாய் வயிற்றுல இருக்கும் போதே என்னை பிரித்து விட்டார். இன்னைக்கு இந்த நிலைமை இருக்குன்னா அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. ஒரு காலத்துல அப்படி இருந்தேன் உண்மைதான். ஆனா இப்ப அப்படி இல்லை. கிருபை அதனால அனைத்தாரு. தாய் வீட்டில் தெரிந்தவர் கிருபை தந்து என்னை நடத்துகிறார் என்று சொல்லி விசுவாசிங்க. இந்த பாத்திரம் எப்படி? இந்த பாத்திரம் என்ன பாத்திரம்? கிருபையினால நிரப்பப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும் போது நிச்சயமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? ஓ, நான் உங்களை சீக்கிரம் அனுப்ப பார்த்தா அதாவது இவங்க டேரி பண்ணிட்டான்னு சொல்றாங்க. டேரி இருந்தா சண்டே கிளாஸ் போனோம். அவங்க ஜாப் பண்ணி கேட்கணும். நாங்க ஒன்று அபிஷேகத்தில் அர்த்தம் இல்லை. நீங்க போய் ஆண்டு விட்டு அப்பதான் அந்த வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் தருவாரா? ஒரு அம்மா சண்டை போட்டு போச்சு. நான் சொல்லியிருக்கேன், எண்ணெயில பெரிய கடையில வடை சுட்டு, ஆமா இந்த ஆண்டு அபிஷேகம் தராது அப்படின்னு சொல்லிச்சான். வடை சுடும் போதே கர்த்தர் பார்த்தாரு. அங்கேயே வடை சுடும் போதே அபிஷேகம். அது மாதிரி ஆண்டவர் வந்து இல்லை. நீங்க இங்க பாத்திரம் எப்படி இருக்கு? இந்த பாத்திரம் ரொம்ப சிம்பிள். ஆண்டு சமூகத்துல ஆண்டவரே இந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா. இந்த பாத்திரம் தெரிந்தோ தெரியாம செய்த எல்லாம் தப்பும் மன்னித்து ரத்தத்தால் என்னை கழுவி இதை சுத்தம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பாத்திரம் சுத்தம் பண்ண ஓய்வுபடுத்தீங்களா?
ஒரு பால் காசுறீங்க, அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இல்லைன்னா என்ன ஆயிடும்? அது பால் கெட்டு போயிடும். அவர் பாத்திரம் சுத்தமா இருந்தாதான் அந்த பாத்திரம் கத்த. அப்போ சுத்தம் பண்ணீங்க, ஆண்டவரே சிந்தையை சுத்தம் பண்ணுங்கப்பா, பார்வை சுத்தம் பண்ணுங்கப்பா, இதயத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா, என்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என் பாத்திரத்தை கழுவுங்கப்பான்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீங்க சுத்திகரிப்பார். நீங்க அப்படி ஒப்பு கொடுக்கும் போது இந்த பாத்திரத்தை நிரப்புங்கப்பா, இந்த பாத்திரத்தை நிரப்புங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணும் போது ஆவினால நிரப்புங்கப்பான்னு சொல்லும் போது கர்த்தர் ஆவினால நிரப்புவார். ஆமே. அதே போல ஞானஸ்நானம் எடுக்கலாம், எடுத்துருங்க. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் பராகோடு வந்து அதை மேல அமர்ந்தார். அல்லேலூயா. அவரே ஆவியானவர் உண்டாக்குறவர் தான். அவருக்கு எதுக்குங்க ஆவியானவர்? ஆவியானவர் அவரை தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியால அளவில்லாமல் நிரப்பினார். யோவான் 1 நீங்க வாசித்தீங்கன்னா பார்த்தோம், அளவில்லாமல் ஆவியால் நிரப்பினார். இந்த உலகத்துல இயேசு வளர்ந்தவே வளர்ந்தாராம் ஆவினால, தேவன் ஆவினாலே கிருபையினாலே வளர்ந்தாராம். நமக்கு இந்த ஆவிக்கிற உலகத்துல ஆவிய வேணும், கிருபைய வேணும், கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஓ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இப்போதே ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2024 என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த பாத்திரத்தை கூட என்னை கழுவுங்கப்பா, அதனாலே கழுவுங்கப்பா, சுத்தமாக்குங்கப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவத்தை மன்னிங்கப்பா. ஆவியானவரே என் ஆவி ஆத்மா சரித்த ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த மாதம் எல்லாரும் அழிக்க பண்ண வேண்டும்பா. இந்த பாத்திரம் இது ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், இது ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், இது ஆசீர்வாதமான தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லணும்பா. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும், நிரம்பி நிரம்பி வழியும், உங்க பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும். இப்போது இப்போது உங்க பக்கத்துல உங்க மேல உங்க நிரம்புல அந்த பாத்திரம் அபிஷேகம் வந்திருக்கிறார், ஆவியானவர் வந்திருக்கிறார். இந்த பாத்திரம் நிரம்ப போது நீங்க பாஷை பேச போறீங்க, நீங்க அபிஷேகத்தை பேச போறீங்க. கர்த்தர் உங்களை மீண்டும் தரப்போறா, மீண்டும் தரப்போறா. உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். ஓரமா சபமா ஆயத்தமாகிறீங்களா? ஆயத்தமாகிறீங்களா? விட்டு கொடுக்கணும், நீங்க விட்டு கொடுக்கணும். கர்த்தர் தரல பாஷையை பேசணும். ஆவியானவர் மேல அசைவாடுறாரு, உங்க பக்கத்துல இருக்கிறாரு, உங்க கருத்துல வைத்து உங்க நிரப்ப போறாரு, உங்க நிரப்ப போறாரு. நீங்க பாஷை பேச போறீங்க, நீங்க பாஷை பேச போறீங்க. உங்க நாவை கடக்க போறாரு. அக்கி மேல நாவை வச்சிருக்கிறது கடவுளை உருவாக்குங்க. கண்களை மூடுங்க. ஆண்டவரே நான் கருங்க, என் நாக்கை தொடுங்க, என்னை நடத்துங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இப்போது ஜெபம் பண்ணுகிறேன். ஓ அக்கி மேல நாவுகள் இயேசுவின் நாமத்தில் இப்போது ஒவ்வொரு மேல வருவதாக, ஒவ்வொரு மேல வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே இப்போது அக்கி மேல நாவுகள் ஒவ்வொரு மேல வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை வெற்றிகளுங்கள், 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 வெற்றிகளுங்கள். ஆசிய பேசுங்கள், கத்தக்கர பாஷையை பேசுங்கள். ஓ கத்தக்கர இந்த பாபா கல்லகரமா ஓட்ட ரெண்டோட்ட கத்தக்கர தெய்வ வாயை கரைங்க, வாயை கரைங்க, வாயை கரைங்க, வாயை இருவரை கரைங்க. நான் நிலவேல சொன்னா பாபா இந்த பாபா ஐயே கத்த நிலவுடா, அபிஷேகத்தை நிலவுடா, அபிஷேகத்தை கழுவுடா. இப்போது எழுந்த எல்லா அபிஷேகத்தை கழுவ கழுவா, வயலை கழுவா, வல்லமை கழுவா, சிவத்தை கழுவா, கரையை நீங்குகிறது, எல்லாம் ஓடுகிறது. அல்ல கையை கட்டி, அல்ல கையை காட்சி பேசுங்க. அபிஷேகம் பண்ணுவா, அபிஷேகம் பண்ணுவா, அபிஷேகம் பண்ணுவா, அபிஷேகம் பண்ணுவா. இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த பாத்திரத்தை நிரப்புகிறான், நிரப்புகிறான். அழுகுது,
இருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு போகும். வாயோ சிவம் புதுப்பித்து கொள்ளுங்க. ஆவி அகமத்து எழுப்புங்க. ஓரா காமாடா காமாடா ரிபாபா பாபா பாபா ஓ ரிகாலா சிவாபா பாபா என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகிறது. வழிந்து ஓடுகிறது பற்றி கவலைப்படாது. எனக்குள்ள ஜீவன் உண்டு. அது மக்காத ஒரு நதி. ஹalleluya. இந்த பாடத்தை கட்ட நம்புகிறா. ஓ பாடுமா ஹalleluya. ஓ நன்றி அப்பா. நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவனூற்று. அது வற்றாது ஒரு நாளும். 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 அபிஷேக நதிதானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதிதானே அகிலமெங்கும் பரவிடுவேன். திரளான ஆவிகள், திரளான உயிரினங்கள், திரளான ஆவிகள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவனூற்று. அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவனூற்று. அது வற்றாது ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. என் 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 பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. ஓ நல்ல கையில் தட்டி கர்த்தாவே நீ அபிஷேகத்தினால சோதனம் இந்த மாதம் ஆண்டவரே இந்த பாத்திரத்தை ஆண்டவரே ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுகிறீர். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். இதை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அந்த தாயின் உலகத்திற்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இது ஆதிப்பட சகல ஆசீர்வாதத்தை பெற்ற பாத்திரம். இது தாய் பெற்ற பிடிக்கப்பட்ட பாத்திரம். ஆண்டவரே எல்லாம் திருவம்மா திருவேம்மா இது திருவையாய் பெற்ற அழைப்பு. இது திருவை பெற்ற பாத்திரம். அழைப்பு பெற்ற பாத்திரம். அந்த திருவிலிருந்து காலை தொடங்கி மந்தமான இந்த சமூகத்திலே நாங்கள் பாடவும் துதிக்கவும் அந்தவருக்கு மக்கள் கொடுக்கவும் ஆராதிக்கவும் இந்த வார்த்தையை கேட்கவும் அந்த திருவிழை ஆரம்பிச்சு இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் ஆண்டவரே நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். வந்திருக்கிற அத்தனை பார்க்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று பயந்து போய் வந்திருக்கலாம். டாக்டர் பலிபிடித்த சொல்றது இந்த ஆசீர்வதிப்போம். ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்த பார்க்கிற ஆண்டவரே இந்த மாதம் ஒவ்வொரு பாத்திரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறீங்க. அது சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலகமர ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்க போறீங்களா? அதுக்காக நன்றி. இந்த
இந்த மாத தேவையான அத்தனை கிருபையிலும் தந்து கர்த்தர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக உயிரிழந்த பொழுதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இது போகும்போது இந்த பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்று அறிக்கை செய்து போகட்டும். கர்த்தர் செய்வீராக. எல்லா துதிகர மகிழ்வுக்கு சொல்லிட்டு கொடுத்த காரியத்தை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தராக ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமான இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய ஆத்மாவும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் சகலப்பட்டோடு கர்த்தர் வருகிறது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதம் மாத்திரமாக கர்த்தர் வைத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தரோடு இருப்பதாக.